ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். சின்ன பசங்க முகமூடி போட்டுக்கிட்டு விளையாடுறத பார்த்துருக்கோம். அந்த முகமூடி எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக விளையாடுவாங்க. ஏன்னா அது முகமூடி தான், நாம் வேறன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் 3 முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கோம்: உடம்பு, மனசு, புத்தி. ஆனால் நாம் பண்ணுற தப்பு என்னன்னா, இதுதான் நான் நம்பி வாழறது. நீங்கள் இந்த உடம்பு மனசுக்குள்ளே உங்களை அடக்கிக்கிட்டா அதுக்குள்ளேயே சிக்கிக்கிடுவீங்கன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. சின்ன பிரச்சனை வந்தாலும் கவலை, பயம் வந்துவிடும். வாழ்க்கையே கஷ்டமாக தோன்றும். உண்மையிலேயே நீங்கள் உடம்பு மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள ஆன்மா இருக்குது. அது அமைதியும் ஆனந்தமும் ஆனது. அதை மறந்ததால தான் நாம் எல்லாம் கஷ்டப்படுறோன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. ராமாயணத்தில் ஒரு நல்ல உதாரணம். சீதை ராமன் மேல் கவனம் வைத்திருந்தவரை சந்தோஷமா இருந்தாங்க. மாயமானை பார்த்து ஆசைப்பட்டதும் கஷ்டம் வந்துடுச்சு. இங்க சீதை தான் நாம, ராமன் ஆன்மா, மாயமான் உலக ஆசைகள். அது நம்மை கஷ்டத்துக்கு இழுக்குது. இந்த உலகம் எப்போது நம்மை வெளியே இழுக்கும். ஆனால் நாம தான் உள்ளே திரும்பணும். உடம்பு, மனசு இவையிலிருந்து கொஞ்சம் விலகி ஆன்மாவை நினைக்கணும். இதுவரை உடம்பை பற்றி தான் நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம். இனிமேல் ஆன்மாவை பற்றியும் யோசிக்கணும். உங்கள் கவனம் உள்ளே போனால் வெளியில் இருக்கிற விஷயங்கள் உங்களை கட்டுப்படுத்தாது, தொந்தரவு செய்யாதுன்னு ஞானிகள் உணர்ந்து சொல்கிறாங்க. இந்த ஆன்மீக ஞானம்தான் நோய், முதுமை, மரணம், தனிமை என்ற பயங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். அப்போதுதான் உண்மையான அமைதி, சந்தோஷம், சுதந்திரம் கிடைக்கும். சுருக்கமா, உங்களுக்குள்ள ஆன்மாதான் கடவுள். அதை உணர்ந்து அமைதியாக வாழுங்கன்னு ஞானிகள் சொல்றாங்க. இறைவா நன்றி.